+1 அக்கௌண்டன்சியில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் சோல் ப்ரிப்பரேட்டர்ஸ். ஓகே, இந்த சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 8. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி, முதல்ல பேலன்ஸ் ஷீட்டுக்கு எது அசட்டில் வரும் எது லைபிலிட்டி வரும்னு சொல்லிடலாம். ஓகேயா, ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ் வரும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டிஸ் வரும். லைபிலிட்டிஸுங்கிறது வந்து பிஸ்னஸ் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா, ஓகே, வாட் தி ஓ ஆர் வாட் தி டியூ அப்படிம்பாங்க. ஓகேயா, அசட்ஸுங்கிறது வாட் தே ஓன், அதாவது நமக்கு என்ன சொந்தமோ அது அசட்ஸ். அதே மாதிரி வாட் இட் பிலாங்ஸ். ஓகே, இது அசட்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ் வரும், லெஃப்டில் லைபிலிட்டிஸ் வரும். அசட்ங்கிறது நமக்கு எது சொந்தம், லைபிலிட்டிங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு தரணும். ஓகேயா, கிளியரா? சரி, இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி அது சரி, இந்த டெபிட் கிரெடிட் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அது பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அது தெரியாமல் போடுறது தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும். பிளான்ட் அண்ட் மிஷினரினா நமக்கு சொந்தம், கரெக்டாக. அப்போ அசட். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அசட். ஃபர்னிச்சர் அதுவும் தட் பிலாங்ஸ் டு அஸ். கேஷ் இன் ஹேண்ட், கரெக்ட், அது நம்மளோட அசட். ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேங்க் பேலன்ஸ்னால் அது நம்மளோட அசட். ஓகே, அதே பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நம்ம அந்த பேலன்ஸுக்கு மீறி பைசா எடுத்திருக்கோம். ஓகே, பேலன்ஸுக்கு மீறி பைசா எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து டியூ டு பேங்க். அப்போ இட் இஸ் எ லைபிலிட்டி, ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி. ஓகே, டெட்டாஸும் கிரெடிட்டாஸ் கொடுத்துட்டாங்க. டெட்டாஸுங்கிறது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட். ஸோ டெட்டாஸுங்கிறது அசட், கிரெடிட்டாஸுங்கிறது லைபிலிட்டி, கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகேயா, அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட், பில்ஸ் பேபிள் நம்ம கொடுக்கணும் பணம். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது அசட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் அது இன்னொரு சொத்து. ஓகே, அதுவும் அசட். கேபிட்டல் வந்து பிஸ்னஸ் திரும்ப கொடுக்கணும் ஓனருக்கு, அப்போ இட்ஸ் லைபிலிட்டி. ட்ராயிங்ஸுங்கிறது கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். ஓகே, நெட் ப்ராஃபிட்ங்கிறது கேபிட்டலில் ப்ளஸ் பண்ணணும். கிளியரா? கேபிட்டலுங்கிறது பிஸ்னஸ் ஓனருக்கு திரும்ப தரணும், லைபிலிட்டி. ட்ராயிங்ஸ் கேபிட்டலில் மைனஸ் பண்ணோம். ஓகே, நெட் ப்ராஃபிட் கேபிட்டலில் ப்ளஸ் பண்ணணும். கிளியரா? சரி, இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ சரி, ஓகே. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் நிரூபன் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 டிசம்பர்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ் வரும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டிஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் டிக் அடிச்சுக்கணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி 8 lakhs. ஓகே, இங்கே இருக்குது பிளான்ட் அண்ட் மிஷினரி 8 lakhs. ஓகே, தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 6 lakhs, ஃபர்னிச்சர் 1,50,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 6 lakhs, ஃபர்னிச்சர் 1,50,000. ஓகேயா, அப்புறம் கேஷ் ஆன் ஹேண்ட் 20,000. கேஷ் ஆன் ஹேண்ட் கடைசியாக போட்டுக்கோங்க எப்போதும். ஓகே, அதுக்கப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது நம்ம கொடுக்கணும். அப்போ தட் இஸ் எ லைபிலிட்டி. இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து லைபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் டெட்டாஸ் 3,20,000, கிரெடிட்டாஸ் 2,40,000. ஒரு நிமிஷம், சாரி. டெட்டாஸ் 3,20,000, கிரெடிட்டாஸ் 2,40,000. ஓகேயா, அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் வர வேண்டிய அமௌண்ட் 1 lakh, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 60,000. பில்ஸ் ரிசீவபிள் வர வேண்டிய அமௌண்ட் 1 lakh, கொடுக்க வேண்டிய 60,000. ஓகே, எல்லாம் டிக்கெட்ஸ் ஆச்சா? ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் 4 lakhs, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 80,000. க்ளோசிங் ஸ்டாக் 4 lakhs, இன்வெஸ்ட்மெண்ட் 80,000. ஓகே, ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? ஓகே, கேபிட்டல் 15 lakhs போட்டுவாங்க. போட்டுட்டு அதில் நெட் ப்ராஃபிட் சொன்ன மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் நெட் ப்ராஃபிட். ஓகே, 6,20,000. தென் லெஸ் ட்ராயிங்ஸ் 1,30,000. இப்போ பண்ணிங்கன்னா 19,90,000 இஸ் நெட் கேபிட்டல். ஓகேயா, ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். ஓகே, ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ் வரும், லெஃப்டில் லைபிலிட்டிஸ் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட் அசட்ஸுங்கிறது வாட் எவர் நமக்கு சொந்தம் அசட்ஸ். ஓகே, லைபிலிட்டிங்கிறது நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டியது லைபிலிட்டி. ஓகே, அப்புறம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது குட் ஒன் அசட். அதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது லைபிலிட்டி. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸை கேபிட்டலில் மைனஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டாக இருந்தால் கேபிட்டலில் ப்ளஸ் பண்ணணும். சப்போஸ் லாஸாக இருந்தால் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ.